இன்னைக்கு எப்படி எழுதின எக்ஸாம்? நான் ஒழுங்காவே எழுதல. இரு பேக்ல இருந்து எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே எழுதுனேன். இங்க பாரு, இதுல இருக்கிறது எல்லாமே வந்துச்சு. நான் எல்லாமே எழுதுனேன் தெரியுமா? அச்சோ, அப்ப நான் தான் எக்ஸாம் ஒழுங்கா எழுதலையா? ரோசி போறா பாரு, அவ எழுதுனா கேட்போம். ரோசி, சொல்லு அனு. தனு, சொல்லு. எங்க போற நீ? நானா, எங்க அம்மா எனக்கு டாக்டர் செட் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு விளையாட போறேனே. டாக்டர் செட் விளையாட போறியா? அப்ப நாங்களும் வரட்டுமா? நீங்களாம் வேணாம் போங்க, நான் எங்க அம்மா கூட போய் விளையாடுறேன். ஜாலியா விளையாடுவாங்க எங்க அம்மா. வாங்கடி விளையாடலாம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். சரி, நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? அப்புறம் உங்க அம்மா என்ன தானே திட்டுவாங்க? நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். படிக்கவே இல்ல, படிச்சுட்டுன்னு சொல்றேன். அஞ்சலி கம்னரு. சரி, அப்ப நம்ம விளையாடலாமா? அப்புறம் படிக்கவே இல்லையே, அம்மா திட்டுவாங்களே. இப்பதான் பேக்கே ஓபன் பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். டாக்டர் செட் அவகிட்ட சூப்பரா இருக்கும். சரி, என்ன விளையாடலாமா? என்ன சொல்லுங்க. விளையாடலாம், வாடி. இரு நான் போய் என் டாக்டர் செட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் வீட்டுல இருந்து. என்னடி போய் சொல்லிட்டேன்? ஆமா, அவ எப்பயோ ஒரு வாட்டை நம்ம கிட்ட விளையாடவே வரா. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம விளையாட வேணாம்னு சொல்றதா? பேக் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிரு, நம்ம விளையாடலாம். சரியா? வரத்துக்குள்ள. தனு, இங்க பாரு, இது எல்லாமே என்னோட செட்டு தான். எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கும். இது எல்லாமே வச்சு விளையாடலாமா? யாரு டாக்டரா இருக்கீங்க? நான் டாக்டரா இருக்கேன். அஞ்சலி, நீ டாக்டர் கிடையாது, நான் தான் டாக்டர் தெரியுமா? ஏன்னா இது எல்லாமே என்னோட செட்டு தானே, நான் டாக்டர். யார் வந்து பேஷண்டா இருக்கீங்க? அவங்க சொல்லுங்க. நான் இல்ல, ஊசி போடுவீங்க. அப்ப ஒரு வாட்டி நீ டாக்டர், ஒரு வாட்டி நான் டாக்டர். அப்படிதான் விளையாட முடியும். இப்ப என்னோட செட்டுன்றதுனால இப்ப இதுதான் நான் தான் விளையாடுவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் டாக்டரா இருப்பேன். சரியா? அப்ப சரி, நான் போயிட்டு சேரை எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா தனு, என்கிட்ட சேர் கிடையாது, நீயே போய் எடுத்துட்டு வா. நான் அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன். என்ன எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்? சரி, நீ என்ன எடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இரு, நான் போயிட்டு சேர் எடுத்துட்டு வரேன் எங்க வீட்டுல இருந்து. இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் எடுத்து இப்படி வச்சிடலாம். அப்புறம் கட்டில் இருக்கு. இந்த இது வச்சுக்கோ, நான் கேட்கும் போது கொடு. அப்புறம் இந்த கட்டில் இருக்கு. அப்புறம் இந்த குட்டியா வாஷ் பேஷன் மாதிரி இருக்கு. இது என்னது? இது தெரியுமா உனக்கு அஞ்சலி? இது உனக்கு தெரியாதா? இது தலையில எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்களே, அதுதான் போல. அப்புறம் நிறைய இருக்கு என்கிட்ட. இங்க பாத்தியா, கத்திரிக்கோள் வச்சிருக்கேன், பல்லு பிடுங்குறது. உனக்கு ஏதாவது சொத்த பல்லு இருக்கா சொல்லு, அப்படியே புடுங்கிடுறேன், அப்படியே புடுங்கி எடுத்துருவேன் நானு. அப்புறம் வேற என்ன இருக்கு? வால் கிளாக் இருக்கு, டைம் பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் ஊசி. அந்த டேபிள் எல்லாமே செட் பண்ணணும்ப்பா நானு. இங்க பாத்தியா, என்னோட செட் எல்லாமே இப்படி கிடக்கு. இப்படி எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, இப்படி கொட்டிடலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். எங்க அம்மா இருக்கிற பாக்ஸ் எல்லாம் இப்படிதான் தந்திருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து இந்த டப்பால போட்டுடலாம். இந்த டப்பால போட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அதை எடுத்து டேபிள் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேல எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப பத்தி மூடிடலாம். இந்த ரோசி, நான் சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. இவ்வளவு சேர் ஓகேவா உனக்கு? இவ்வளவு போதுமா? அஞ்சலி, இவ்வளவு ஓகே தானே? எங்க அவளை காணோம்? அவ ஏதோ எடுத்துட்டு வர போயிருக்கா. நீ ஏன்டி இவ்வளவு சேர் எடுத்துட்டு வந்த? உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல விடு, எல்லாரையும் உட்கார வச்சுல. நான் போய் இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். ரோசி வந்தா சொல்லு. ரோசி, எங்க போயிருந்த நீ? நானப்பா, நான் ஒரு பெரிய ஊசியை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அததான் எடுக்க போயிருந்தேன். சரி, சேர் எல்லாம் வந்துருச்சு. தனு எங்க? அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரேன்னு போயிருக்கா. நிறைய பசங்க வேணும்ல, நிறைய சேர் எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. ஆமா, இவ்வளவு சேர் எடுத்துட்டு வந்திருக்கா, இதுக்கெல்லாம் ஆள் வேணும்ல. நான் ஒரு ஊசி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னல, காமிக்கிறேன் பாரு. இந்த ஊசி தான். இந்த ஊசியில ஊசி போட்டோன்னு வச்சுக்கேன், 2 நாளைக்கு வலி இருக்குமா. எங்க அம்மா என்ன பயம் போடுறதுக்கோசம் இந்த ஊசி வச்சிருந்தாங்க, அது தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. சரி, நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். அஞ்சலி, நீ அந்த இடத்துல இருந்து ஏந்துரு, அந்த இடத்துல இருக்கிற சேர் எல்லாம் போட்டுடலாம். அப்படியா? சரி, நானே ஏந்துக்கிறேன். சரி, நான் எதுவுமே வேலை பார்க்காம இருக்கேனே, நானே சேர் போடுறேன் ரோசி. சரியா? இங்க எங்க ஒரு சேர் போட்டுடுறேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு சேர் வச்சிடுறேன். அப்புறம் இங்க ஒரு சேர் வச்சிடுறேன். அப்புறம் இங்க ஒரு சேர் வச்சிடுறேன். அச்சோ, 3க்கு தான் ரோசி பத்துது. ரோசி, 3க்கு தான் பத்துது. பரவாயில்லையா? வேணா இந்த பூச்செடி நவுத்திட்டு இங்க ஒரு ஸ்டூல் வச்சுப்போமா? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். 3 சேர் தான் இருக்கு. ஆனா வேணாம், இருக்கட்டும். 3 சேர்ல வந்து பேஷண்ட் வந்து உட்காந்துக்கிட்டோம். அந்த இன்னொரு சேர் இருக்குல்ல, அது எனக்கு தேவைப்படும். நான் டாக்டர் இல்ல, நான் வந்து உட்காரத்துக்கு டேபிள் தான் அரேஞ்ச் பண்ணணும். டேபிள் இல்லையே. இதுல எது டேபிளா சூஸ் பண்றது நம்ம? எதுவுமே இல்ல. அஞ்சலி, உங்க வீட்டுல ஏதாவது டேபிள் இருக்கா? எடுத்துட்டு வரியா? இங்க பாருங்க, எந்த டேபிளுமே இல்ல எங்க வீட்டுல. டேபிளா? சரி, நான் போய் பார்த்துட்டு சின்னதா இதை எடுத்துட்டு வரேன். ஆனா தெரியல இருக்குமான்னு சொல்லிட்டு. நீ போய் பாரு அஞ்சலி, இருக்கும்.
சரி ரோசி, நான் போய் பாக்குறேன். தனு வந்தா சொல்லு, நான் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். இது எல்லாமே எடுத்து வைக்கணும்னா டேபிள் இருந்தா மட்டும்தான் முடியும். எல்லாமே இப்படி கணக்கு, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் சேர் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைப்போம். இது குட்டி சேரு, இது குட்டி டேபிள். அச்சோ, சேரு வேற கீழே தள்ளி விட்டேன். குட்டி சேரு, குட்டி டேபிள். இது வந்து குட்டி பசங்க வந்தா உட்காரத்துக்கோசம் வச்சிருக்கேன். அதனால இது இப்படி இருக்கட்டும். அப்புறம் லேம்ப் எல்லாம் இருக்கு. டேபிள் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதுலதான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியும். ஏ ரோசி, என்ன பண்ணிட்டு இருக்கீ நீ? இன்னும் எடுத்து வைக்கல இது எல்லாத்தையுமே? ஏப்பா டேபிள் இல்லப்பா, என்ன பண்றது? அதனாலதான் அஞ்சலி வீட்டுல இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னேன் நானு. ஓ டேபிள் இல்லையா? சேர் தானே எடுத்து வச்ச. சரி, நீ ஏதோ பசங்க எல்லாம் கூப்பிட போகணும்னு சொன்னியாமே, கூப்பிட்டு வந்தியா இல்லையா? எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்கள உடலையே எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க பாரு. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். எல்லா குட்டி பசங்க தான் போல. ஸ்கூல் ட்ரெஸ் கூட கழட்டல போலியே. ஆமா ஆமா, நான் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். அக்கா, இங்கதான் விளையாட போறோமா? ஆமா ஆமா, இங்கதான் விளையாட போறோம். நீங்க எல்லாம் போய் சேர்ல உட்காருங்க, அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறோம். சரிங்கக்கா, நாங்க எல்லாரும் போய் சேர்ல உட்காந்துக்கிறோம். எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டோம்க்கா. ஏய், 3 பேர் தான் கூப்பிட்டு வந்தியா? இல்லடி, இன்னும் 2-3 பேர் வருவாங்க. ட்ரெஸ் கலட்டிட்டு வச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி. யூனிஃபார்மோட வந்திருக்காங்களே, அவங்க அம்மா திட்டலாம் மாட்டாங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, பாத்துக்கலாம். இப்படி விளையாடிட்டு அனுப்பிச்சிடலாம். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே. ஆமாண்டி, டேபிள் எடுத்துட்டு போனவள ஆளையே காணும். என்னது டேபிள் எடுத்துட்டு போனவள ஆளையே காணும்? அதோ வந்துட்டா பாரு. ஏய், எங்க வீட்டுல டேபிள் இல்ல, இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா தனு? ஆமா ஆமா, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோசி கரெக்ட் தானே? இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்துட்டு போய் வச்சிரு. சரி, நான் அப்படி எடுத்துட்டு வச்சிடுறேன். சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் வேண்டாம், வாஷ் பேஷன் அப்புறமா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க வச்சுட்டு இங்க வந்து ஒரு சேர் வைக்கணும் இப்போ. சரி, நான் எல்லோ கலர் சேர் வச்சிடுறேன். அப்புறமா டாக்டருக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். இந்த பாக்ஸ் வைக்கணும். அப்புறம் தேவையானது எல்லாமே எடுத்து வைக்கணும். பெரிய ஊசி கூட எடுத்து வைக்கணும். அப்புறம் வேற என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சாதான் கரெக்டா இருக்கும். வால் கிளாக் டைம் பார்ப்பாங்கல்ல, அதனால அது. அப்புறம் வேற என்ன எடுத்து வைக்கிறது? லேம்ப் எடுத்து வைப்போமா? லேம்ப் எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்கடி. நான் தானே டாக்டர், நான் தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே வேணும், எல்லாமே எடுத்து வைங்க. அக்கா, டாக்டர் ஊசி போடுவாங்க, நர்ஸ் தானே ஊசி போடுவாங்க. ஆமா குட்டி பசங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கரெக்ட், டாக்டர் வந்து பார்த்துதான் அனுப்புவாங்க. நர்ஸ் தான் வந்து ஊசி எல்லாம் போடுவாங்க. அப்ப நீ வந்து டாக்டராவே இரு. அஞ்சலி வந்து நர்ஸா இருக்கட்டும், ஊசி எல்லாமே போட்டோம். சரியா? நான் வந்து வார்ட் பாயா இருக்கிறேன். ஓகே? என்னப்பா சொல்றீங்க? நான் வந்து ஊசி போடுவேன்னு சொல்லிட்டு தான் நானே டாக்டரா இருந்தேன். இப்ப நர்ஸ் தான் ஊசி போடுவாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நான் நர்ஸாவே இருக்கிறேன். என்ன ரோசி, நீ மாத்தி மாத்தி பேசுற. இப்படி எல்லாம் பேசக்கூடாது ரோசி. ஐயே, அப்படிலாம் இல்ல. இது என்னோட திங்ஸ் தானே, அப்ப நான் தானே பண்ணணும். ஊசி நான் போடுவேன். நீ வேணா டாக்டரா இரு. அஞ்சலி வேணா டாக்டரா இருக்கட்டும். அஞ்சலி, இங்க வாயே, ஏதோ சொல்றா பாரு. நீ டாக்டரா இருக்கேன்னு கேக்குறா. நானா? ரோசி தான் டாக்டரா இருக்கேன்னு சொன்னா. ரோசிக்கு என்ன, ரோசிலாம் இருக்க மாட்டாளாமா? இல்லடி, நர்ஸ் தானே ஊசி எல்லாம் போடுவாங்க. ஆமா, நர்ஸ் தான் ஊசி போடுவாங்க. அதுக்குதான் அவதான் ஊசி போடணுமா, அதனால அவளே இருக்கிறாளா, நீ டாக்டரா இருக்க சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்ப நானே டாக்டரா இருந்திருக்கேன். இது என்னோட சேர் தானே. எனக்கு வந்து இந்த செட்டஸ்கோப் மட்டும் போதும். மத்தபடி ஊசி திங்ஸ் எல்லாம் வேண்டாம். அது எல்லாமே நர்ஸ் தான் பாத்துப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொன்னா வேலையிட்டா கூட நர்ஸ் தான் செய்வாங்க. கரெக்ட் தானே தனு? என்னது, நான் வேலையிட்டா செய்யணுமா? ஆமா, டாக்டர் வேலையிட்டா நர்ஸ் செய்ய தானே செய்வாங்க. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சரி சரி, நம்ம வந்து லைனா உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருக்கும் என்னென்ன உடம்பு சரியில்லைன்னு கேட்கணும்ல. சரி, நான் வந்து என்னோட ரூம் எங்க இருக்கு? உன்னோட ரூம் இன்னும் அரேஞ்ச் பண்ணலையே. அச்சோ, அப்ப அதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகுமா? சரி ஓகே, டாக்டரே பார்த்து டாக்டர் பக்கத்துல இன்னொரு சேர் போட்டுடலாம். நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். சரியா? பாப்பா, நீ எழுந்துரு. ஒரு பாப்பா ஒரு சேர் விடுங்க. நான் சேர் விட மாட்டேன். சரி விடு ரோசி. டாக்டர் முடிச்ச உடனே எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி போடலாம். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அங்கேயே நின்று போட்டுக்கோங்க. சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. சரி ஓகே. அஞ்சலி டாக்டர், நீங்க போய் உள்ள உட்காருங்க, போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு ஊசி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல கிவ்அவே क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.